கிளையண்ட் எக்ஸ்பீரியன்ஸை சில கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை விட எடுத்து எனக்குலாம் வந்து நீ எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்ல போடு, சோஷியல் மீடியால போடு, எங்கனாலும் போட்டுக்கோ. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்திருக்காங்க. நம்மளும் அது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு ஒரு லைஃப் இருக்கு, நமக்கு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஜென்ரஸா இருப்பாங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்குற விதத்துலயும் இருக்கு. ஸோ நீங்க எப்படி கேட்கலாம், ஜஸ்ட் பொலைட்டா கேளுங்க. உங்க எனக்கும் நீங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு உங்ககிட்ட வேலை பார்த்தது பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, ஒரு ஃபீட்பேக் கேளுங்க. அப்படி பிடிச்சிருந்தா உங்களால எனக்கு டெஸ்டிமோனியல் தர முடியுமா, அந்த டெஸ்டிமோனியல் நான் உங்க பேரை யூஸ் பண்ணி என்னுடைய வெப்சைட்ல போட முடியுமா அப்படின்னு கேளுங்க பப்ளிக்கா. அதுலேயே வந்து அவங்க சரின்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா எடுத்துட்டு நீங்க வந்து ப்ரொஃபைல்ல நீங்க எடுத்து போடலாம். அதாவது அப்போ ஒரு ப்ரொஃபைல்ல ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 லைன் எழுதிட்டு கீழே வாட் கிளைண்ட்ஸ் டெல் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எழுத்தை மட்டும் போட்டு அவங்க பேரு, கம்பெனி, அவங்களோட பெர்மிஷனோட இல்ல பேர் மட்டும் நீங்க போடலாம்.